ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கலாங்க. ஒரு 4 கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா போட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். கத்திரிக்காய் வெங்காயம் 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேங்க. அதையும் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகணும் வெங்காயம், அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிக்கலாங்க. பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். தண்ணி ஊற்றாமல் தாங்க வதக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வரைக்குமே நான் தண்ணி ஊற்றலை. அந்த கத்திரிக்காயும் அதிலேயே வெந்துருச்சு. இப்போ நான் 4 தக்காளி எடுத்து அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதையும் கைவிடாமல் வதக்கிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. 3 நல்லா கலந்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இதையும் கைவிடாமல் கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருள வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு, மூக்கடலை, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சீக்கிரம் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா கொண்டக்கடலை வேகிறதுக்கு லேட்டாகும், அதனால் நான் ஒன்றா சேர்த்து வேக வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைசலை கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காயும், நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். அரைச்சி சேர்த்து அந்த தண்ணி மிக்ஸி கழுவின தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம புளியை ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் ஊற்றியாச்சு. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தண்ணியும் ஊற்றியாச்சு. இதை ஓரளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஏன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கறனால புளி நான் கொஞ்சமாக தான், கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் தாங்க ஊற்றிருக்கேன் புளி கரைச்சி. நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நம்மளுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். கடைசியாக தான் நான் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம கடைசியாக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முதலே நான் உப்பு போடவே இல்லை, இப்போ கடைசியாக தாங்க போட்டேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கிடலாம். மேலே புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு சுவையான காரக்குழம்பு ரெடிங்க. உடனடியாக செஞ்சிடலாம். என்னென்னா உருளைக்கிழங்கும் மூக்கடலையும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடுங்க இந்த வேலை. இது கூட ஒரு அப்பளம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.